ஒவ்வொரு பிரதோஷ தினத்தன்றும் இறைவனை நினைந்து வழிபாடு செய்வதற்கு ஒரு முக்கியமான பதிகத்திலிருந்து அற்புதமான பாடல்களை எடுத்து அதில் இருக்கக்கூடிய தத்துவங்களை எல்லாம் மக்கள் அறிய செய்து அந்த பிரதோஷ வேளையில் அதை வழிபாடு செய்வதற்கு பணியாற்றி வருகிறேன். அந்த வரிசையில் 4 வாரங்களாக தர்பாரண்யேஸ்வரர் திருநள்ளாற்றில் எழுந்தருளி இருக்கின்ற போகமார்த்த பொன்முளையால் அம்மையோடு எழுந்தருளி இருக்கின்ற தர்பாரண்யேஸ்வரர் திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற அந்த திருநள்ளாறு தலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற இந்த போகமார்த்த பொன்முளையால் உடனுரை தர்பாரண்யேஸ்வரரை பற்றி திருஞான சம்பந்த பெருமான் பாடிய அந்த சனி பகவானின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய பதிகத்தின் பாடல்களை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். இந்த பதிகம் சமணர்களுடன் அனல்வாதில் அவர் ஈடுபட்ட பொழுது அனலில் தீயில் கருகாமல் வெளியே வந்த பச்சை பதிகம் என்ற பெயர் பெற்ற பதிகம். அதில் உள்ள பாடல்களை ஒவ்வொன்றாக பாடி இன்று 5வது பாடலுக்கு வந்திருக்கிறோம். அந்த 4 பாடல்களுக்குரிய விளக்கம் நம்மளுடைய ஆணையப்பன் திருமந்திரம் சேனல்ல பிரதோஷம் என்ற போல்டருக்குள்ள போனீங்கன்னா அதுல நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம 5வது பாடலை பார்க்க போறோம். அந்த 4 பாடலையும் விரைவாக பாடிவிட்டு 5வது பாடலுக்கு சென்றால்தான் அந்த தொடர்ச்சி சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 1வது பாடலில் இருந்து பார்ப்போம். போகமார்த்த பூன்முளையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்றந்தல் பரமேற்றி ஆகமார்த்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே. தோடுடைய காதுடையன் தோளுடையன் தொலையா பீடுடைய போர்விடையன் பெண்ணுமோர் பாலுடையன் ஏடுடைய மேலுலகோடு ஏழ்கடலும் சூழ்ந்த நாடுடைய நம்பெருமான் மேயது நல்லாரே. ஆண்முறையால் ஆற்ற வெந்நீராடி அணியிலையோர் பான்முறையால் வைத்த பாதம் பத்தர் பணிந்தேத்த மான்மரியும் வெண்மழுவும் சூலமும் பற்றிய கை நான்மறையான் நம்பெருமான் மேயது நல்லாரே. புல்கவல்ல வாசடை மேல் பூம்புணல் பெய்தையலே மல்கவல்ல கொன்றை மாலை மதியோடு உடன் சூடி பல்கவல்ல தொண்டர் தம் பொற்பாத நிலச்சேர நல்கவல்ல நம்பெருமான் மேயது நல்லாரே. இந்த 4 பாடலுக்குரிய விளக்கம் ஏற்கனவே ஒவ்வொரு பிரதோஷத்திற்கு ஒரு பாடலாக சென்ற பிரதோஷங்களில் எல்லாம் சொல்லப்பட்டு ஆணையப்பன் திருமந்திரம் சேனல்ல பிரதோஷம் என்ற போல்டருக்குள்ள இருக்கிறது. இன்று 5வது பாடல். ஏறு தாங்கி ஊர்தி பேணி ஏர்கொள் இளமதியம் ஆறு தாங்கும் சென்னி மேலோர் ஆடு அரவம் சூடி நீரு தாங்கு நூல் கிடந்த மார்பில் நிறை கொன்றை நாறு தாங்கும் நம்பெருமான் மேயது நல்லாரே. ஏறு தாங்கி ரிஷப கொடியை உடையவன் அந்த ஆதிசிவன். ரிஷபம் என்றால் நந்தீஸ்வரர். நந்தீஸ்வரர் தான் திருக்கைலாயத்தின் காவல் தெய்வம். ஆதலால் அந்த ரிஷப கொடியே சிவனின் கொடியாக இருக்கிறது. அந்த ரிஷப கொடியை கையில் ஏந்தி இருக்கின்ற ஏறு தாங்கி ஊர்தி பேணி அந்த ரிஷபத்தையே வாகனமாக கொண்டிருக்கின்ற ரிஷபத்தையே ஏன் வாகனமாக கொள்ள வேண்டி வந்தது?
திருக்கைலாயத்தில் வீத கவியர் என்பவர் சிவத்தொண்டு புரிந்து வந்தார். திருக்கைலாயத்திலேயே இருந்து சிவனுக்கு தொண்டு புரியக்கூடிய ஒரு முக்கியமான பதவி. காலங்காலமாக சிவனே என்று இருக்க வேண்டியது தானே. அவர் யமலோகத்தை பார்க்க வேண்டும், அதாவது நரகலோகத்தை பார்க்க வேண்டும் என்று சிவனிடம் வேண்டினார். ஏம்பா, இங்கதான் வசதியா இருக்கையே, சிவத்தொண்டு புரிந்து கொண்டு இருக்கையே, ஏன் நரகத்தை பார்க்க வேண்டும்? சும்மா பார்க்க வேண்டும் ஐயா. சிவனின் திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்றுதானே. சிவனின் திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்றுதானே. அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே சரி, இவரை அழைத்து செல்லுங்கள் என்று யமனிடம் சொல்ல அழைத்து சென்றார்கள். முதல்ல பார்க்கும்போது பெரிய கல்மலை ஒன்று அவர் கண்ணில் பட்டது. இது என்ன என்று கேட்டார்கள். உன் முன்னோர்கள் சிவனடியார்களுக்கு அமுது படைக்கும் பொழுது கல் நீக்காமல் அமுது படைத்ததால் அந்த பாவத்தின் பயனாக இது கல்மலையாக வளர்ந்து வருகிறது. இந்த பாவங்களை எல்லாம் நீதான் போக்க வேண்டும், அந்த கடமை உனக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். இன்னும் சற்று தூரம் சென்றால் அங்கு நிறைய மனிதர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். ஐயா, இவர்கள் ஏன் அழுகிறார்கள் என்று கேட்டார். இவர்களெல்லாம் உன்னுடைய மூதாதையர்கள் தான். இவர்களுக்கு பிள்ளை இல்லாத காரணத்தினால், இவர்கள் இறந்த பின் நீர்க்கடன் செய்ய இயலாத காரணத்தினால், இவர்கள் ஆத்மா சாந்தி அடையாமல் போய்விட்டதால் இவர்கள் இங்கு வந்து துன்புற்று துயரற்று கொண்டிருக்கிறார்கள். உனக்கு பிள்ளைகள் வந்து நீர்க்கடன் செய்தால் மட்டுமே இவர்களுடைய பாவம் கரையும். சிவனுடைய திருவிளையாடலை பாருங்க. சொன்னவுடன் பழையபடி சிவனிடமே வந்து, ஐயா, இதுக்கு என்ன வழி? நீதான் சும்மா இங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாம நரகலோகத்தை பார்க்கணும்னு சொல்லி, யமலோகத்தை பார்க்கணும்னு சொல்லி இப்படி ஒரு நிலைக்கு வந்திருக்கிற. இப்போ பூலோகத்தில் சென்று நீ பிறப்பெடுத்து ஒரு புண்ணிய மகவை பெற்று நீர்க்கடனை எல்லாம் செய்து உன்னுடைய மூதாதையர்களுடைய கர்ம வினையை தீர்த்து அவர்களை ஆத்மா சாந்தி அடைய செய்து மீண்டும் சிவனடியார்களுக்கு சிவத்தொண்டெல்லாம் புரிந்து இந்த கல்மலையை கரைக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுவாய். பூலோகத்திற்கு போன்னு சொல்லவுடன் திருவையாறுல சிலாதர் என்ற பெயரில் வந்து பிறந்தார். யாரு? திருக்கைலாயத்துல சிவத்தொண்டு புரிந்து கொண்டிருந்த வீத கவியர் பூலோகத்துக்கு வந்து திருவையாருக்கு வந்து சிலாதர்ங்கிற பெயர்ல பிறந்தார். சித்திரவதி என்ற பெண்மணியை மணந்து கொண்டார். எதுக்காக வந்தாரு? பிள்ளை பெற்று தன்னுடைய மூதாதையர்களுக்கு நீர்க்கடன் செய்விக்க செய்து அவர்களுடைய பாவங்களை போக்குவதற்குத்தானே. பிள்ளையே இல்லை. பிள்ளையே இல்லையே, என்னவுடன் என்ன செய்வது என்று சொல்லி சிவனிடம் வேண்ட, நீ ஜெயிலமலையில போய் புத்திர காமேஷ்டியாகம் செய்ய என்று சொன்னார். சிவன் சொன்னால அர்த்தம் இருக்கும் அல்லவா? உடனே ஜெயிலமலையில போய் அந்த புத்திர காமேஷ்டியாகம் செய்வதற்குரிய நிலத்தை திருத்தம் செய்யும் பொழுது நவரத்தினம் பதித்த ஒரு தங்க பேழை பல பல என்று மின்னியது. ஆகா, என்ன இது அற்புதம் என்று சொல்லி அந்த பேழையை திறந்தால் அதில் ஒரு ஆண் மகவு இருந்தது. பிள்ளை இல்லாததற்கு பிள்ளை கொடுத்து விட்டார் சிவபெருமான். ஒளி பொருந்திய அந்த பிள்ளைக்கு ஜபேஸ்வரன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார்கள். அருளாளர்கள் எல்லாம் கருவிலிருந்து பிறக்க மாட்டார்கள், அற்புதத்தின் மூலம்தான் பிறப்பார்கள். அப்போ இந்த ஜபேஸ்வரர் என்றவர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார் என்பது தெரிந்துவிட்டதல்லவா? 7 வயது ஆகும் பொழுது அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதற்காக தேவர்களை எல்லாம் வரவழைத்து அவர் சிலாதரும் சித்திரவதியும் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய வேளையிலே தேவர்கள் ஆயுஷ்மான் பவ என்று அந்த மகவை வாழ்த்த மறுத்து விட்டார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், இது 8 வயசுல சாக போகுது, இது எப்படி நாங்க வாழ்த்த முடியும், பொய்யா என்று சொல்கிறார்கள்.
அதை கேட்ட ஞான குழந்தையான அந்த ஜபேஸ்வரன் திருவையாறு குளத்துல போய் ஒற்றை காலில் நின்று கொண்டு கைகளை தலைக்கு மேல் கூப்பிக்கொண்டு சிவய நம எனம சிவ மசிவயன வயநமசி நமசிவய ஓம் என்ற பஞ்சாக்கர மந்திரத்தை 8 கோடி தடவைக்கு மேல் சொல்லி சிவனுடைய அன்பை பெற்று சிவன் அவர் முன்னால் தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க நான் தான் சைவ சித்தாந்தங்களுக்கு எல்லாம் முதற் குருவாக இருக்க வேண்டும், என்னிலிருந்துதான் இந்த உலகத்திற்கு உன்னுடைய சித்தாந்தங்கள் சிவ தத்துவங்கள் அனைத்துமே சொல்லப்பட வேண்டும். சரி தந்தே, நீங்கள் நகர்வலம் செல்லும் பொழுது நானே ரிஷப வாகனமாக இருந்து என் மேல்தான் நீங்கள் செல்ல வேண்டும் தந்தேன். நானே திருக்கைலாய மலைக்கு காவல் தெய்வமாக இருக்க வேண்டும் தந்தேன் என்று சொன்னார். இதன் காரணமாகத்தான் சிவன் கோயிலில் எல்லாம் அதிகார நந்தி என்று ஒன்று முதலில் இருக்கும். அந்த அதிகார நந்தியிடம் அனுமதி வாங்கி அவரை வழிபாடு செய்துவிட்டு அந்த நந்தியினுடைய அருளை பெற்ற பின் தான் சிவனை காண நாம் செல்ல வேண்டும். இவ்விதமாகத்தான் அவர் அதிகார நந்தியாகவும் ரிஷப வாகனமாகவும் மாறி நம் குரு மதர்விற்கெல்லாம் முதற் குரு நாதனாகவும் ஆகிவிட்டார். அத்தகைய சிறப்பு உடையவர் நந்தியம்பெருமான். அதன் பின்னர் நந்தியம்பெருமானே வந்து பிறந்ததின் காரணமாக அந்த சிலாத சித்திரவதியினுடைய மற்ற பாவங்கள் எல்லாம் நீக்கப்பெற்று அந்த கல்மலை கரைக்கப்பட்டு அவர்கள் முன்னோர்கள் எல்லாமே வந்து சாப விமோசனம் ஆத்மா சாந்தி அடைய பெற்றார்கள். நந்தீஸ்வரர் திருக்கைலாயத்துடைய தலைவராக தொடர்ந்து கொண்டு இருக்கிறார். அவர்தான் முதற்குரு நாதனாக சிவ தத்துவங்களுக்கு எல்லாம் நாயகனாக விளங்குகின்றார். அங்கணன் கைலை காக்கும் அகம்படி தொழின்மை பூண்டு நம் குரு மரபிற்கெல்லாம் முதற்குரு நாதனாகி பங்கைய துலவம் நாரும் வேத்திர படை பொருந்த செங்கையம்பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி என்று நாம் இந்த பிரதோஷ வேளையில் எல்லாம் நந்தியம்பெருமானையும் நினைத்து வணங்க வேண்டும். ஏனென்றால் நந்தியம்பெருமானின் தலையின் மேல்தான் அவர் பிரதோஷ வேளையில் நடனமாடுகிறார். அதைத்தான் இங்கே திருஞான சம்பந்த பெருமான் நினைவு கூறுகிறார். ஊர்தி ஏறு தாங்கி ஊர்தி பேணி ரிஷப கொடியை வைத்திருக்கின்ற ரிஷபத்தின் மேல் எழுந்தருள் இருக்கின்ற ஏறு தாங்கி ஊர்தி பேணி ஏர்கொள் இளமதியம் சூடி வளர்கின்ற 3ஆம் பிறை சந்திரனை தலையில் சூடி வைத்திருக்கின்ற சந்திரன் தட்சனினுடைய சாபத்தின் காரணமாக தேய்ந்து தேய்ந்து போய்கொண்டிருக்கும் பொழுது அவனை முற்றிலும் அழியாமல் காப்பதற்காக அந்த 3ஆம் பிறை வரும் பொழுது அந்த 3ஆம் பிறை சந்திரனை எடுத்து தலையில் சூடிக்கொண்டு சந்திரனுக்கு சாப விமோசனம் அளித்தார். அப்போ ஏறு தாங்கி ஊர்தி பேணி ஏர்கொள் இளமதியம் ஆறு தாங்கும் சென்னி மேல் ஓர் ஆடரவம் சூடி ஆரை ஏன் தன்னுடைய தலையில் தாங்கினார். பகீரதன் தன் முன்னோர்களுடைய நீர்க்கடனை செய்வதற்காக ஆகாய கங்கையை மண்ணுலகிற்கு வருமாறு தவம் இயற்றினான். அவனுடைய தவத்தின் காரணமாக ஆகாய கங்கை மண்ணுலகில் வந்து விழுகின்ற வேளையில் ஆகாய கங்கையினுடைய ஆர்ப்பரிப்பை பூமாதேவி தாங்க மாட்டாள் என்பதற்காக அந்த ஆகாய கங்கையை தன் தலையில் தாங்கி ஆகாய கங்கையினுடைய வேகத்தை குறைத்து பூமிக்கு அனுப்பின கருணையாளர் நம் ஆதிசிவன். அதான் ஆறு தாங்கும் சென்னி மேல் ஓர் ஆடரவம் சூடி, அத்தகைய கங்கையும் அணிந்து ஆடுகின்ற பாம்பையும் அணிந்திருக்கின்றார். ஆடுகின்ற பாம்பை ஏன் அணிந்திருக்கின்றார்? வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டு மந்திரமலையை மேருமலையை மத்தாக கொண்டு தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் ஒருபுறமும் திருப்பார்கடலை கடந்து அமுதம் வேண்டி நின்றபோது முதலில் ஆழகால விஷம் தோன்றியதல்லவா? அந்த ஆழகால விஷத்தை தேவர்களை காக்கும் பொருட்டு தான் உண்டு திருக்கண்ட திருநீல கண்டனாகிய அந்த ஆதிசிவன் உலக உயிர்களை எல்லாம் காப்பதின் காரணமாக நன்றி பெருக்குடன் வாசுகி என்ற பாம்பு தன்னுடைய தலையில் வைத்துக் கொள்ளுமாறு சிவனிடம் வேண்ட சிவன் தன்னுடைய தலையிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார். என்ன கருணை பாருங்கள்.
ஆகா, இத்தகைய ஏறுதாங்கி ஊர்திபேணி ஏர்கொள் இளமதியம் ஆறு தாங்கும் சென்னி மேலோர் ஆடரவம் சூடி நீரு தாங்கி நூல் கிடந்த மார்பில், நீரு தாங்கி மேலெங்கும் திருநீரை பூசியிருக்கின்ற நீரு தாங்கி நூல் கிடந்த பூநூல் அணிந்திருக்கின்ற அந்த மார்பில் கொன்றை மாலை அணிந்திருக்கின்ற கொன்றை மாலையினுடைய குணமே என்னவென்றால் அதனுடைய இதழ்களே நமசிவய என்ற பஞ்சாக்கர மந்திரத்தை குறிக்கக்கூடியது. அத்தகைய கொன்றை மாலை உலக மக்களுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. ஆக அந்த கொன்றை மாலையை அணிந்திருக்கின்ற நம்முடைய பெருமான் எழுந்தருளிருக்கின்ற இடம் திருநள்ளாறு. அப்ப இந்த திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரரை சென்று நாம் வணங்கினால், இந்த பிரதோஷ வேளையில் நினைத்து கொண்டால், அந்த வீத கவியரனுடைய முன்னோர்களினுடைய பாவங்கள் நீங்க பெற்றது போல் நீங்கிவிடும். தேவர்கள் ஆழகால விஷத்தினால் துன்பப்பட்ட போது அதை தாங்குவதற்காக அந்த விஷத்தை குடித்தாரே, அதை போல ஆழகால விஷத்திற்கு இணையான துன்பங்கள் நம்மை தாக்க வரும்பொழுது நாம் அதிலிருந்து மீண்டு விடுவோம். ஆகாய கங்கை மண்ணுலகில் வந்து உலகை வளம்பெருக்க செய்வது போல், வளம்பெருக செய்வது போல் நம்முடைய வாழ்க்கையும் வளம் பெருகும். ஆழகால விஷத்தை காக்கின்ற கொடிய நாகங்களால் கூட நமக்கு துன்பங்கள் வாராது. இதையெல்லாம் நமக்கு உணர்த்துவதற்காக இந்த சம்பவங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து அந்த திருநள்ளாற்றில் எழுந்திருக்கின்ற தர்பாரண்யேஸ்வரரை ஞானசம்பந்த பெருமான் நமக்காக வேண்டுகிறார். நாமும் இந்த பிரதோஷ வேளையில் இந்த போகமார்த்த பொன்முளையால் என்ற பதியத்தில் வரக்கூடிய 11 பாடலையும் பாடுங்கள். இன்றோடு 5வது பாடலுக்கும் விளக்கம் சொல்லி முடித்திருக்கிறேன். அடுத்த பிரதோஷத்துல 6வது பாடலுக்கு சொல்வேன். 5வது பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போமா? ஏறு தாங்கி ஊர்திபேணி ஏர்கொள் இளமதியம் ஆறு தாங்கும் சென்னி மேலோர் ஆடரவம் ஜூடி நீரு தாங்கி நூல் கிடந்த மார்பில் நிறை கொன்றை நாறு தாங்கும் நம்பெருமான் மேயது நல்லாரே. இதுதான் அந்த பாடல். அற்புதமான பிரதோஷ தினத்தன்று நினைவு கூறத்தக்க செய்திகளை சொல்லக்கூடிய, நம்முடைய பாவங்களை போக்கக்கூடிய பாடல். இதை பாடி இந்த பிரதோஷ வேளையில் பிரதோஷ தினத்தில் சிவனின் அருளை பெறுவோம் என்று வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வான்முகில் வளாது பெய்க, மலி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.